மாடு வளர்க்கறது அசிங்கம்ன்ற. ஆனா டாஸ்மாக் கடையில சாராய் ஊற்றி கொடுக்கறது அரசு வேலை பெருமைங்கிற. ஆண்டுக்கு 50,000 கோடி சாராய் வருவாய், ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி பால் வருவாய். இது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. எங்க நீங்க நிக்கலாம்? சாராயத்தை தவிர எதுவுமே நமக்கு பொருளாதாரத்தில் இல்லையா? எம்எஸ்சி, எம்பிஏ, பிஎஸ்சி, பிஎட் படிச்சவன் தான் இந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். 2,76,000 ஏக்கர்ல பில்கேட்ஸ் வேளாண்மை செய்யறான், ஆடு மாடு வளர்க்குறான். அவன் கேட்டாங்க நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை இருக்கு. நீ அங்க வரமாட்டேங்கிற, ஏன் வரமாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? உயிர் தேவை, உணவு தேவைதான். அதை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை ஏன் கட்டமைக்க மாட்டேங்கிற? அவரவர் வாழ்விடத்தில் என்னென்ன வளம் இருக்கோ அந்த வளத்தை வச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா மாடு வளர்ப்பேன், இதுல ஆடு வளர்ப்பேன், கழுத வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன். அவங்களோட கூட்டணி வச்சாதான் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. எப்படி எப்படி நிதியை ஒன்னா இருந்தா தான் தரும்னா அது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மையான போக்கு, எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, கொடுங்கோன்மை. நீ எனக்கு உடன்பட்டா தான் உனக்கு நிதி தேர்வனா? டேய், உன்னை அதுக்காவது ஒழிக்கணும்டான் இருக்கா இல்லையா? நீ என்னடா ஜனநாயகம் பேசுற, சமத்துவம் பேசுற, மக்களாட்சி பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மைலாம் எதுக்கு பேசுற? நீ எதுக்கு பேசுற? ஐயா, நான் கொடுத்த காசை வச்சுக்கிட்டு தட்டை எந்து பிச்சை போடுறோம்னா உன்னை ஒழிக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, ஒரு அரசின் பொதுமையான வேலை என்னன்னா, நிதியை எடுத்து இந்த மாநிலம் அதிக வருவாய் கொடுத்துச்சு, இந்த மாநிலம் குறைந்த வரி தான் கொடுத்துச்சு என்று பாகுபாடு இல்லாம சமமாக சமத்துவமா எல்லா மாநிலங்களுக்கும் உரிய நிதியை பிரிச்சு பங்களிக்கிறதுக்கு பேர் தான் அரசு. அதான் பொதுமை. ஆனா நீ என்கிட்ட ₹1 எடுத்துக்கிட்டு 20 காசு கொடுக்கிற. ஆனா இதே பீகார், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தானுக்கு ₹1 எடுத்துக்கிட்டு 3 ரூபா கொடுக்கிற. எப்படி? அப்ப நீ இந்தியாங்கிறதே உனக்கு இந்தி பேசுறவன் தான், இந்தியாங்கிறதே வட மாநிலம் தான். என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கு, இந்த வாக்குக்கும், இந்த நிலத்தில் இருக்க வளத்துக்கும். அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டின்னு வச்சுக்க, இந்த நீயே நாட்டை வச்சுக்கின்னு போயிருவேன். இது காலங்காலமா கையாலாகாதவன் சொல்றதுயா, அவங்களோட கூட்டணி வச்சாதான் நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. எப்படி எப்படி ஏன் நீங்க சொல்லுங்க? நான் சொல்றதை நீங்க கேட்டா தான் உனக்கு நான் வரி கட்டுவேன். எப்படி சொல்லணும்? நான் உனக்கு வரி கட்டுவேன். இப்ப நான் வந்துட்டேன், நான் சொல்லுவேன் 75 விழுக்காடு என் மண்ணின் மக்களுக்கு என் வரி, பொது நிர்வாகத்துக்கு உனக்கு 25 தாரேன். என்ன பண்ணி பெறுவேன்னு சொல்லேன். 25 விழுக்காடு தாரேன். அதுவும் ராணுவம், இந்த போக்குவரத்து அதையும் தனியாட்ட கொடுத்துட்டா, இந்த வெளியுறவுத்துறை, பண அச்சிடுதல், இது 3ஐயும் வச்சுக்கிறதுக்கு உனக்கு தர. இதுவே அதிகம் வச்சுக்க. வேற நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் ஆரம்பிச்சிடுவான். நான் என்ன பண்ணுவேன்? அவன் வீட்டில் போய் உட்காந்து எனக்கு தண்ணி தர வேணான்னு கர்நாடகாவில், கேரளா எனக்கு தண்ணி வேணாம். அதுல என்ன பிரச்சனை?